மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இயேசுசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு உவமையை சொல்கிறாரு. அந்த உவமையை நீங்கள் நிறைய பேர் படிச்சிருக்கலாம், அதை அறிந்திருக்கலாம், கேட்டும் இருக்கலாம். அந்த உவமையை குறித்துனா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த உவமை, அந்த 4 நிலங்கள், அந்த 4 நிலங்களில் நம்ம இன்றைக்கு அந்த கருத்து. இப்போ உவமைனா என்ன? உவமைனா என்னன்னா ஒரு ரகசியத்தை உள்ளடக்கிய ஒரு போதனை. அப்போ இந்த உவமை, இந்த 4 நிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 நிலத்தோடைய கருத்துக்களை நம்ம இன்றைக்கு பார்க்க போயிடும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 18லிருந்து 23 வரை. ஆகையால் நீங்கள் பயிர் செய்கிறவனை சொல்லிய உவமையின் கருத்தை கேளுங்கள். இதில் என்ன சொல்கிறான்னா ஆண்டவர், நீங்கள் பயிர் செய்கிறவனுக்கு நான் சொல்லிய அந்த உவமையின் கருத்தை நீங்கள் கேளுங்கள். ஒருவன் பரலோக ராஜ்யத்தை குறித்து வசனத்தை கேட்டும் அதை சிந்தித்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது, இப்போ ஒருத்தன் பரலோக ராஜ்யத்தை குறித்து அந்த வசனத்தை அவன் கேட்குறான். கேட்டு அதை சிந்தித்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது, இப்போ அவன் அதை கேட்குறான், ஆனால் அவன் சிந்திக்கலை. இப்போ நம்மளாவே எடுத்துப்போவேன், நம்மளுக்கு நேராக ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு வார்த்தை, அதாவது ஒரு வசனம் நம்மளுக்கு நேராக வருகிறதுனா அது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஏன் நம்ம கிட்ட வருது, எதுக்காக வருது அப்படி நம்ம அதை சிந்திக்கணும். ஆனா இங்க சிந்தித்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது, அப்பனா அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அதை சிந்திக்கல. அவன் அதை சிந்திக்காம இருக்கிற பொழுது பொல்லாங்கன் அவனுடைய இருதயத்தின் மேல் விதைக்கப்பட்டதை பறிக்கிறான். இப்போ நம்ம சிந்திக்காம இருக்கிறோம். சிந்திக்காம இருக்கிற பொழுதுதான் பொல்லாங்கன் நம்ம கிட்ட வரான். நம்ம கிட்ட நம்மளோட இருதயத்தின் மேல் விழுந்த அந்த அஸ்திபாரம், அதாவது அந்த வசனத்தை அவன் என்ன பண்றானா, அந்த விதை, இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, விதையை தான் இங்க வசனமாக குறிப்பிடப்படுகிறது. அதோட பரலோக ராஜ்யத்தை சம்மந்தப்பட்ட அந்த வசனம். இப்போ அந்த விதையை தான் வசனமாக குறிப்பிடப்படுது. அப்போது அந்த விதை நம்மளுக்கு மேலாக அந்த வசனம் விழும்பொழுது அதை நம்ம சிந்திக்காமல் இருக்கிற பொழுது தான் பொல்லாங்கன் நம்மளோட மனதில் இருக்க, நம்மளோட இருதயத்தின் மேல் இருக்க அந்த வசனத்தை பிடுங்கி போடுவான். அது வழி அருகே விதைக்கப்பட்டது. இப்போ இந்த காரியத்தை தான் வழி அருகே விதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, கற்பாறைகளில் விதைக்கப்பட்டதின் கருத்து என்னவென்றால், இப்போ கற்பாறை, இப்போ இந்த நிலத்தை பற்றி அதோட கருத்து நம்ம முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே அதோட கருத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட கருத்து என்னவென்றால், ஒருவன் அந்த வசனத்தை கேட்டு, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடியே சொன்னாங்களே அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அந்த வசனம், அதே வசனத்தை தான் இங்கேயும் சொல்றாங்க. அந்த வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு பின்பு அது தனக்குள்ளே வேர்பற்றி இருக்கும்படி செய்யாமற் கொஞ்சம் காலம் மாத்திரம் அதை பற்றி கொள்ளுகிறான். இப்போ இங்க என்ன போட்டிருக்குன்னா, அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வசனத்தை என்ன பண்ணுறான்னா, அந்த வசனத்தை அவன் சந்தோஷமாக முதல்ல ஆரம்பத்தில் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பின்பு அது தனக்குள்ளே அந்த வசனம் அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். ஆனால் அந்த வசனத்தை அவன் தனக்குள்ளே வேர்பற்றி நிற்க செய்யலை. அவன் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இது மேலதான் நம்ம விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கான்ஃபிடென்ட்டா அவன் அதுதான் சத்தியம் அப்படின்னு அவன் என்ன பண்ற, வேர்பற்றி நிற்க அவன் வேர்பற்றி இருக்க செய்யாம கொஞ்சம் காலம் மாத்திரம் அதை பற்றி கொள்ளுகிறான். அதை அந்த வசனத்தை என்ன பண்றானா, கொஞ்ச காலம் மாத்திரம் அவன் என்ன பண்றானா, அதை பற்றி கொள்ளுகிறான். அந்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டாகின பொழுது, இப்போ அந்த வசனத்தை அவன் கை கொண்டு அதை அவன் பற்றி கொண்டால, அது நிமித்தம் அவனுக்கு உபத்திரமும்
துன்பமும் உண்டாகும் பொழுது துன்பம் உண்டாகும் பொழுது உடனே அவன் தவறுகிறான் என்பதே. இப்போ அவன் தவறிறானா, இந்த உபத்திரம், அந்த வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டாகின பொழுது அது ரெண்டும் வந்ததுனால அவன் என்ன பண்றான்னா தவறி விடுகிறான். இப்போ அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டதின் கருத்து என்னவென்றால், இப்போ முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அதோட கருத்து என்னதுன்னு கருத்து என்னவென்றால், ஒருவன் அந்த வசனத்தை கேட்ட பொழுது, இப்போ முன்னாடி சொல்லப்படுதான் பரலோக ராஜ்யத்தோட வசனம், அதே வசனம் தான் எங்கேயோ வருது. ஒருவன் அந்த வசனத்தை கேட்ட பொழுது அது அவனுக்குள் பலன் இராதபடிக்கு, இப்போ அந்த வசனத்தை அவன் கேட்டு ஆனா அவனுக்குள்ளாக பலன் இல்லை. அது அப்படி இராம செய்யறது, அப்படி இராம பலன் இல்லாம எதுக்கு அது பலன் இல்லைன்னா, பலன் இராதபடிக்கு லௌகிக கவலையும் ஐஸ்வர்யத்தின் வஞ்சனையையும் அவ்வசனத்தை நெருக்கி போடுகிறான் என்பதே. இப்போ லௌகிக கவலையும் ஐஸ்வர்யத்தின் வஞ்சனையும், இந்த ரெண்டு காரியங்களும் அவனை பலன் கொடுக்காதபடிக்கு என்ன போடுதான், அவனே அந்த வசனத்தை நெருக்கி போடுகிறானா. அவனே அந்த வசனத்தை என்ன பண்றானா, நெருக்கி போடுகிறானா, பலன் கொடாதபடிக்கு நெருக்கி போடுகிறான் என்பதே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதின் கருத்து என்னவென்றால், இப்போ நல்ல நிலத்தை சொல்றாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதின் கருத்து என்னவென்றால், ஒருவன் அந்த வசனத்தை கேட்டு, இப்போ என்ன சொல்றாங்க, முன்னாடி சொல்லப்பட்டதுல அதே வசனத்தை தான் என்ன சொல்றாங்க, எங்கேயோ சொல்றாங்க. ஒருவன் அந்த வசனத்தை கேட்டு சிந்தித்து கொண்டும், இப்போ முன்னாடி இங்க பொல்லாங்கன் பறிக்கிறதுக்கான காரணம் என்ன, அவன் அந்த இடத்துல சிந்திக்கல. அப்போ இந்த இடத்துல நல்ல நிலத்துல அவன் சிந்திக்கிறான், சிந்தித்து கொண்டும், ஆனா அங்க சிந்திக்கல. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிந்தித்து கொண்டும் அதின்படி செய்தும், இப்போ ரெண்டாவது கற்பாறை அந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதன்படி அவன் செய்யலை. அவன் அதை செய்யாமல் அதை தவறி போயிட்டான், அதை அவன் செய்யலை. ஆனால் இந்த இடத்துல நல்ல நிலத்துல விழுந்தது அவன் அதை என்ன பண்ணுறான்னா, சிந்தித்து கொள்ளுறான், அதன்படி செய்கிறான். அதுக்கப்புறம் ஒன்று 100ஆகவும் ஒன்று 60ஆகவும் ஒன்று 30ஆகவும் என்ன பண்ணுறான்னா பலன் தரான் அப்படின்னு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இதுல பலன் கொடுக்குறாங்க, நல்ல நிலத்துல பலன் வருது. ஆனா இந்த முள்ளுள்ள இடங்கள் அந்த முள்ளுள்ள இடங்கள், அந்த நிலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிலத்துல ஏன் பலன் வரல, ஏன்னா அங்க லௌகிக கவலை இருந்தது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ்வர்யத்தின் வஞ்சனை இருந்தது. இது ரெண்டு இருந்ததுனால அவனால் பலன் தர முடியல. ஆனால் இந்த இடத்துல நல்ல நிலத்துல ரெண்டு இல்லை, அதனால தான் அவங்க பலன் தந்தாங்க, சிந்திக்கவும் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அதன்படி செய்தாங்க. அப்போது இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம இன்றைக்கு எந்த நிலமாக நம்ம இருக்கிறோம், வழியருகே விழுந்த நிலமாக இருக்கிறோமா, இல்லை கற்பாறைகளில் விழுந்த நிலமாக இருக்கிறோமா, இல்லை முள்ளுள்ள இடங்கள் அந்த நிலமாக இருக்கிறோமா, இல்லை நல்ல நிலமாக இருக்கிறோமா? இப்போ நிலத்துல சிந்திக்கலை, அவங்க சிந்திக்காதனால்தான் பொல்லாங்கன் பறிச்சு போட்டானே. ஆனால் நம்ம இன்னைக்கு சிந்திருக்கிறவங்களா இருக்கிறோமா? கற்பாறைகளில் உள்ள அந்த நிலத்துல அவங்க சந்தோஷமா எடுத்துக்கொண்டு உபத்திரவம் வந்த உடனே அவன் என்ன பண்ணானா, தவறி போனானா. இன்னைக்கு நம்ம தவறுகளா இருக்கிறோமா, இல்லை தவறாம இருக்கிறோமா? முள்ளுள்ள இடங்களில் அந்த நிலத்துல விதைக்கப்பட்ட அந்த முள்ளுள்ள இடங்களில் அந்த இது லௌகிக கவலை நமக்குள்ள இருக்குதா, ஐஸ்வர்யத்தின் வஞ்சனை நமக்குள்ள இருக்குதா, இல்லைன்னா நமக்குள்ள இது ரெண்டு காரியங்களும் இல்லாம நம்ம பலன் தருவங்களா இருக்கிறோமா, இல்லை பலன் தராதவங்களா இருக்கிறோமா? இல்லை நல்ல நிலத்தை போல பலன் தந்து அதை சிந்தித்து அது ஏன் நம்மக்கிட்ட வருது அப்படின்னு நம்ம அதை சிந்தித்து அதன்படி செய்து அதன்படி வாடுறவங்களா, பலன் கொடுக்குறவங்களா நம்ம இன்னைக்கு இருக்கிறோமான்றது நம்ம இன்னைக்கு மிக மிக யோசிக்க வேண்டியது, அதை நம்ம யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது.